இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதி வாய்ப்பை தக்க வைத்துள்ளது. 2 போட்டிகளில் தோற்றதால் இங்கிலாந்து அணி தொடரில் இருந்து வெளியேறியது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதின. இதில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் அணி 50 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 325 ரன்கள் குவித்தது. அதிரடியாக ஆடிய ஆப்கானிஸ்தான் வீரர் இப்ராஹிம் ஜட்ரான் 177 ரன்கள் குவித்து சாதனை படைத்தார். இங்கிலாந்து தரப்பில் ஆர்ச்சர் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதையடுத்து 326 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி தொடக்கத்தில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. மறுமுனையில் சிறப்பாக ஆடிய ஜோ ரூட் 120 ரன்கள் குவித்தார். ஒரு விக்கெட் மட்டுமே எஞ்சியிருந்த நிலையில் இங்கிலாந்து அணியின் வெற்றிக்கு கடைசி ஓவரில் 12 ரன்கள் தேவைப்பட்டது. ஆனால் அந்த அணி ஒரு பந்து எஞ்சியிருந்த நிலையில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 317 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 8 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி அரையிறுதி வாய்ப்பை தக்க வைத்துள்ளது. அதே சமயம் 2 போட்டிகளில் தோல்வியடைந்த இங்கிலாந்து அணி தொடரில் இருந்து வெளியேறியது. இந்த நிலையில் இன்று நடைபெறும் லீக் போட்டியில் பாகிஸ்தான், வங்கதேச அணிகள் மோத உள்ளன. இரு அணிகளும் தொடரில் இருந்து வெளியேறியதால் ஆறுதல் வெற்றிக்காக விளையாட உள்ளன.